நெஞ்ச கனகள் நிகழ்ந்துருக தஞ்சத்தரல் சண்முகனுக்கு எல்சீர் செஞ்சோர் புனை மாலை சிறந்தெருவி பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் மருளிலும் அனந்தரும் ஏர்முகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா முருகனோட அருளால பரிபூர்ண சந்தோஷத்தோட நீங்க எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. சரி, இன்றைய வீடியோ பதிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஏன் விநாயக பெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். அப்படி செய்யலைன்னா என்ன நடக்குன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமா உங்களுக்கு சொல்ல போறேன். அதோட ஒரு சகோதரி வேல் பிச்சை எடுத்து முருகப்பெருமானுக்கு வேல் காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா விநாயக பெருமானுடைய ஒரு வழிபாட்டு முறை, அவருடைய வேண்டுதலை நல்லபடியா முடிக்கிறதுக்கு விநாயக பெருமான் எவ்வளவு துணையா இருந்தாரு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பதிவு உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால பதிவை முழுமையா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அற்புதமான பயனுள்ள தகவல்கள்லாம் உங்களை தேடி வரும்ன்றதை நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, இப்போ நாம ஒரு வழிபாட்டு முறை செய்ய ஆரம்பிச்சாலும் சரி, ஒரு புதுசா ஒரு செயலை தொடங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, வீட்டில் ஒரு நல்ல காரியம் எடுத்து செய்ய போறோம், ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம முதல் வழிபாடா என்ன செய்வோம் அப்படின்னா விநாயக பெருமானுடைய வழிபாட்டு முறை. அதுக்கு அடுத்ததா நம்ம குலதெய்வ வழிபாட்டு முறை. இந்த ரெண்டு கடவுளுடைய வழிபாட்டு முறை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வமா இருக்கக்கூடிய தெய்வத்தையும் வழிபாட்டு முறையை செய்யணும். இதுதான் காலங்காலமா நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அதுதான் முறையும் கூட. ஆனா எல்லாரும் எல்லா நேரங்களிலும் நம்ம விநாயக பெருமானை நினைச்சிட்டு தான் அந்த செயலை தொடங்குறோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும், ஏதாவது இருக்கும். ஏன் நம்ம கர்மவினையே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விநாயகரை நினைக்கக்கூடிய அந்த நேரத்தை மறதின்னு ஒன்று ஆண்டவன் கொடுத்துருக்கானே, அதன் மூலியமா கூட நம்ம மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது போல நம்ம ஒரு செயலை தொடங்கிட்டோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு காரணங்கள் தடைகள் அது நிற்கும் போது தான் நமக்கு தோணும், என்ன நடந்தது, நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த செயல் ஏன் நம்மளால தொடர்ந்து செய்ய முடியல, இவ்வளவு தடங்கல்கள் வந்துட்டு இருக்கே, சரியான முறையா தானே நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னு அப்ப நினைப்போம். அப்பதான் அடடா, நம்ம விநாயக பெருமானுக்கு ஒரு விளக்கேத்திலையோ, விநாயகரை நினைச்சு ஒரு சூரத்தேங்காய் உடைக்காம நம்ம ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு பல நேரங்கள்ல வந்திருக்கு இல்லையா? அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயம் அவரை நினைச்சிட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே நமக்கு ஜெயம், வெற்றி தான் அப்படின்றத உறுதியான ஒன்றும் கூட. சுஜாவர்ணி என்ற சகோதரி வேல் பிச்சை எடுத்து முருகப்பெருமானுக்கு வெள்ளியால இருக்கக்கூடிய ஒரு 3 அடி வேல் உண்டியலை சாத்துறதா இவங்க ஒரு வேண்டுதல், மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் ஒன்று இருக்கு. அதுக்காக இவங்க அந்த மாதிரி வேண்டிக்கிறாங்க. இப்ப வேண்டுதல் வேண்டுதலுக்காக வேண்டிக்கிறோம். அதனால முருகரை நினைச்சிட்டு நம்ம அதற்காக வேண்டி நம்ம மடியேந்தி எல்லார்கிட்டையும் யாசகமா கேட்டு அதன் மூலியமா வரக்கூடிய பணத்துல நம்ம வேல் வாங்கி நாம முருகருக்கு சாத்த போறோம். இதுதான் நிகழ்வு. ஆனா நாம முதல்ல யாரை நினைக்கணும்? இப்ப சாதாரணமா யாசகம் கேட்க போறோம்னு வைங்களேன், எல்லாமே நல்லபடியா நடந்துருமா? ஒரு இடத்துல கண்டிப்பா நம்ம கேட்ட அந்த கண்டிப்பா ஒரு கணிசமான தொகை கிடைக்கும், அதை வச்சு நம்ம வேல் வாங்கிடலாம்னு நினைப்போம். ஆனா அங்க போனா அவங்க இருக்கணும். அவங்க இருக்கிற நேரத்துக்கு அந்த நேரம் அவங்க என்ன மனநிலைமையில் இருப்பாங்களோ அவங்க அந்த பணம் கொடுக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாம் கரெக்டாக சரியான நேரத்தில் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா விநாயக பெருமானோட வழிபாடு நிச்சயமா வேணும். அவரை நினைக்கிறோம். முதல்ல விநாயக பெருமானே, உன்னோட தம்பிக்காக தான் நான் ஒரு வேண்டுதல் வச்சு வேண்டி இருக்கிறேன், அந்த வேண்டுதல் நல்லபடியா முடியணும், அதனால நீ துணையா இருப்பா அப்படின்னு கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு மனு ஒன்று போட்டுட்டு நீங்க அந்த வேலையை தொடங்குனீங்க அப்படின்னா நல்லபடியா முடியும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, சகோதரி முருகர்கிட்ட இப்படி வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்க, யாசகம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரிலாம் யாசகம் கேட்குறாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பணம் வந்திருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நம்ம இது ஒரு பித்தளை வேல் அப்படின்னா அவ்வளோ தொகை ஆகாது, ஓரளவுக்கு நம்ம கலெக்ட் பண்ணி வாங்கிடலாம். ஆனால் இவங்க வெள்ளி வேல் வாங்கி போடுறதா தான் வேண்டுதல் வச்சுருக்காங்க. அதுவும் 3 அடி வேல் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க சொன்ன தொகை 1,00,000 சொல்லியிருந்தாங்க. அப்போது இது பெரிய ஒரு பெரிய தொகை. இவ்வளோ தொகையை நம்ம யாசகம்தால சேர்க்க முடியும்னா சும்மா லேஸ்பட்ட காரியம் கிடையாது. இவங்களால முடிஞ்ச அளவு வீட்டில் அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே பாதி பணம் ஓரளவுக்கு வசூல் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஓரளவுக்கு மனசில் ஒரு பயம் வந்துருச்சு, நம்மளால முடியுமா, இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய தொகையாக இருக்கே, நம்மளால கலெக்ட் பண்ணி நம்ம வேல் வாங்கி சாத்திட முடியுமா, இது என்ன பெரிய சோதனையாக இருக்கே அப்படின்னு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. அதை யார்கிட்ட சொல்லுவாங்க? முருகர்கிட்ட தான் சொல்கிறாங்க. முருகா, நான் நல்லபடியாக இந்த வேண்டுதலை முடிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நீதாயா துணையாக இருக்கணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஒரு இடமும் யாசகம் கேட்டு போகணும்னு நினச்சா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு முருகர்கிட்ட இவங்க முறையிடுறாங்க. அதை சொன்ன 2-3 நாளில் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, சாதாரணமாக எதாச்சியாக யூடியூப்பில் ஒரு வீடியோ பதிவு பார்க்குறாங்க. அதில் விநாயக பெருமானுடைய ஒரு வழிபாட்டு முறையை இவங்க சொல்கிறாங்க. அதனால இவங்க பார்க்குறாங்க. பார்த்ததும் அதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் உடனே இவங்களுக்கு வரல.
என்னன்னா நம்ம எந்த ஒண்ணுமே ஏதாவது ஒரு வகையில வந்து இந்த பிரபஞ்சமானதும் நம்ம கடவுளும் வந்து நமக்கு வலியுறுத்துவாங்க. ஏதாவது ஒரு வீடியோ பதிவு மூலியமோ யார் மூலியமாவோ வந்து நாம என்ன செய்யணும் அடுத்த கட்டமான்றதை வந்து சொல்லுவாங்க. அதை நாம வந்து ஏத்துக்கணும். முதல்ல ஒரு விஷயம் வந்து புத்தி இருக்கு பாருங்க, இது செய்ய அப்படின்னும். ஆனா அது அடுத்த கடமை இன்னொரு புத்தி வந்து இது செஞ்சா நமக்கு நடந்துரு போதா அப்படின்னு ரெண்டாவதா ஒரு புத்தி ஒன்று சொல்லுவாங்க. அந்த ரெண்டாவதா சொல்றதை எப்பவுமே நம்பாதீங்க. முதல்ல ஒரு விஷயம் ஒன்று, நம்ம எதுவாக இருந்தாலும் சரிங்க, துணி எடுக்க ஒரு கடைக்கு போறேன்னு நீங்களேன், போன உடனே ஒரு துணி வந்து உங்களுக்கு பிடிச்சிரும். ஆனா கடையே அழைச்சிட்டு வந்தாலும் முதல்ல அதை எடுத்தீங்களே அந்த துணியை தான் நீங்கள் எடுப்பீங்க. இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? முதல்லயே நமக்கு வந்து அது சரியானதாக இருக்கும், ஆனால் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். போன உடனே கிடச்சிட்டா அது எப்படி அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுபோல் அந்த பூஜை வந்து எடுத்து செய்யலான்னு இப்போ முதல் புத்தி சொன்னாலும் ரெண்டாவதாக ஒரு எண்ணம் வருது, செஞ்சுட்டா நமக்கு வந்து இதெல்லாம் நடந்துருமான்ற எண்ணம் மனசுக்குள்ளே வரும். ஆனால் அதையும் தாண்டி சகோதரிக்கு வந்து ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் முருகன் தான் இருக்காருல்ல, அவர் தான் உணர்த்துறாரு. என்னன்னா, நீ என் அண்ணனை வழிபாடு செய், என் அண்ணனுடைய துணை கொண்டு நீ ஆரம்பிச்சனா நல்லபடியாக நீ இந்த வேண்டுதலை முடிப்ப அப்படின்றத முருகன் திரும்ப திரும்ப அவங்களுக்கு உணர்த்துறாரு. சரி நாம செய்வோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை அது. அவ்வளோ நேரமும் எடுக்காது. ஏன்னா இவங்க கையில் வந்து கை குழந்தை இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா பிள்ளைங்களை வச்சுட்டு ஒரு வேண்டுதல் எடுத்துகிட்டு செய்கிறதுன்றது பெரும்பாடெல்லாம் இருக்குது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, வேண்டுதல் ரொம்ப எளிமையான முறையில் இருக்குது, அதுவும் நம்ம பிள்ளையார் தானே, அப்போ அவர் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நமக்கு இந்த வேண்டுதல் வந்து கைக்கூடி வரும் அப்படின்ற நம்பிக்கை வருது. சரி, இவங்களுக்கு வந்து என்ன எத்தனை நாள் தெரியுமா செய்ய சொல்கிறாங்க? அந்த பூஜை குறைஞ்சது 21 நாட்கள் செய்யணும். ஆனால் இவங்க வெறும் 6 நாட்கள் தான் செய்கிறாங்க. அந்த 6 நாட்கள் இவங்க செய்யும் போதே கரெக்டாக இவங்களோட வேண்டுதல் நல்லபடியாக இவங்க முடிக்கிறாங்க. அப்படி எந்த விநாயக பெருமானுடைய வழிபாட்டு முறை என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்குல்ல, நிச்சயமா சொல்றேன். நான் அடுத்த கணமே எல்லாரும் என்ன தெரியுமா நினைப்பீங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவானது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில தான் நான் எடுக்கிறேன், இப்போ இன்று தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்றதுனால இந்த வழிபாட்டு முறை நீங்க இன்றே மாலையே நீங்க கூட தொடங்கலாம். இந்த பூஜை முறையானது ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல நாளா ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். திங்கக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல, புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை, ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த பூஜை முறையை நீங்க ஆரம்பிக்கலாம். விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள், அதனால ஆரம்பிக்கிற நாள் வந்து ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி பார்த்து ஆரம்பிச்சுக்கோங்க. குறைஞ்சது 21 நாட்கள் செய்யணும். இது வந்து ரொம்ப எளிமையான பூஜைன்றதுனால உங்களுக்கு நடுவில் எதுவும் தடைகள் வராமல், அதை 5 நாள் தீட்டெல்லாம் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த 21 நாட்களை தாராளமாக நீங்கள் வந்து செய்து முடிச்சிடலாம். சரி, இப்போ வந்து இந்த பூஜை முறைக்கு என்ன அவசியமாக தேவை அப்படின்னா விநாயகர் பெருமானோட உருவ சிலை வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக இருக்கும். பிள்ளையார்பட்டி விநாயகர் இருப்பார், கற்பக விநாயகர் இருப்பார். அதனால விநாயகர் பெருமானுடைய விக்கிரக சிலை வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது மஞ்சள் அழகாக பன்னீர் விட்டு குழைச்சி நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த 21 நாட்களும் அவரே இருந்தால் போதும், தினமும் பிடிச்சி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பூஜையோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, விநாயகர் பெருமானுடைய பிள்ளையார் சுழின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊன்னு போட்டு கீழே வந்து ஒரு கோடு போடுவோம் இல்லையா, இதான் பிள்ளையார் சுழி. அப்படி இல்லைன்னா ஸ்வஸ்திக் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் போடலாம். ரெண்டுல எது போட்டாலுமே சரிதான். இந்த ஊ அப்படின்ற மாதிரி 21 பிள்ளையார் சுழி வந்து போடணும். போடக்கூடிய இடம் வந்து பூஜை அறையில் கீழே வந்து ஒரு மனையோ அல்லது ஒரு பித்தளையில் ஒரு பிளேட்டோ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா அதை எடுக்கிறதுக்கு திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு மாற்றும் போது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். கீழே வந்து நல்லா பன்னீர் போட்டு தொடச்சி எடுத்துருங்க. இல்லைங்க எனக்கு எதுவுமே வசதி இல்லை, நான் கீழே தரையில் தான் போடுவேன், ஏன்னா கால் படக்கூடாது, அதுக்காக தரையில் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, கீழே வந்து அந்த இடத்த தொடச்சிட்டு இந்த ஊ அப்படின்றாங்க பிள்ளையார் சுழி வந்து பார்த்திங்கன்னா 21 பிள்ளையார் சுழி நீங்கள் போடணும். அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அருகம்புல் வேணும். அருகம்புல் வந்து நம்ம விநாயகர் பெருமானுக்கு நிறைய பூக்கள் மலர்கள் வந்து நம்ம அவர் வைக்கலனாலும் பரவாயில்ல, 2 அருகம்புல் வச்சாலே போதுமானது. இதை வச்சுட்டு இங்கே பூ வச்சாச்சு, அழகாக பிள்ளையார் சுழி போட்டாச்சு, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. பிரசாதமாக என்ன வச்சாலும் சரி, அதாவது அவல் பொரிக்கடலை வச்சாலும் சரி, 2 கல்கண்டு வச்சாலும் சரி, பால் பழம், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, ரொம்ப எளிமையான ஒரு தெய்வம் கடவுள் அப்படின்னா நம்ம விநாயகர் பெருமான் சொல்லலாம். அதனால் என்ன இருக்கோ அதை அழகாக வந்து நைவேத்தியம் பண்ணிடுங்க. இதை தொடர்ந்து 21 நாட்கள் செய்யணும். அது காலையா மாலையான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. காலை இப்போ பிரம்ம முகூர்த்த நேரம் ஒரு 7-8 மணி வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே நீங்கள் முடியும் அப்படின்னா செய்திருங்க. அப்படிலாம் மாலை 5 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே அந்த பூஜையை செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது, உங்களுக்கு காரிய தடைகளாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்க அந்த வேலை நிரந்தரமாக எனக்கு அமையணும்னு இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து கல்யாண பேச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன், எந்த இடத்துக்கு போனாலுமே பொண்ணு அமையலை பையன் அமையலைன்னு நினச்சாலும், எந்த ஒரு நல்ல செயல் தொடங்குறதாக இருந்தாலும்
முன்னாடி நீங்கள் 21 நாட்கள் தொடர்ந்து இந்த பூஜை செஞ்சுருங்க. 21 நாட்கள் செய்ய முடியல அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 நாட்கள் 9 நாட்கள் விநாயகர் பெருமானுடைய இந்த வழிபாட்டு முறையை அவரோட பிள்ளையார் சுழிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு. எந்த ஒரு செயல் தொடங்கினாலுமே முதல்ல என்ன பண்ணுவோம், பிள்ளையார் சுழி போடாமல் ஆரம்பிக்க மாட்டோம். அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. பூஜை வந்து இவ்வளோதான். அதாவது நீங்கள் ஒரு பிள்ளையார் சுழி போடும்போதும் விநாயகர் பெருமானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லணும். அதாவது ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை பாலும் தெளி தேனும் இருக்குல்லையே அந்த மந்திரம் சொன்னாலும் சரி, இல்லை வக்ரதுண்ட மகாகாய அந்த, அதாவது உங்களுக்கு என்ன பிள்ளையாரோட மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து 21 முறையும் சொல்லணும். முழு மனசோட பக்தியோட செயலை இங்கே செய்துட்டு எண்ணத்தை எங்கேயோ வைக்கக்கூடாது. முழு பக்தியோட முழு மனசோட விநாயகர் பெருமான மனசார நினச்சிக்கிட்டு இந்த 21 பிள்ளையார் சுழி போடும்போதும் அவரை நினச்சிக்கிட்டு இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே நைவேத்தியம் பண்ணி நீங்கள் பூஜையை முடிச்சுக்கோங்க. இவ்வளோதான். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போது இந்த பிள்ளையார் சுழி போட்டதை தினமும் போடணும், சரிங்களா? அதை பிள்ளையார் சுழி வந்து எந்த மாவில் போடணும் அப்படின்னா பச்சரிசி மாவு தான். அதில் வந்து கொஞ்சம் கோலமாவை கலக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. வெறும் பச்சரிசியில் தான் போடணுன்றதையும் மனசில் வச்சுக்கோங்க. இதை தினம் தினம் நம்ம போடும்போது அழகாக அப்படி தொடச்சி எடுத்து ஒரு செடிக்கு பூச்செடி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து கொட்டிடுங்க. அதான் கால்படாத இடத்துல வந்து அதை கொட்டிடுங்க. இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப எளிமையான பூஜைன்றதுனால சகோதரி எடுத்து செய்கிறாங்க. உண்மையாகவே ரொம்ப அழகாக அந்த 1 லட்சம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி கலெக்ட் ஆச்சுன்னே தெரியல. அழகாக அவங்க வெள்ளி வேல் வாங்கி முருகப்பெருமானுக்கு சாற்றி அந்த வழிபாட்டு முறையை அவங்க முடிச்சிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுக்கே வந்து விநாயகர் பெருமான் மேலே வந்து ஒரு அதீத ஒரு பற்று வந்துருச்சு. ஏன்னா நமக்கு ஒரு செயல்த்தை வந்து நடக்குமா நடக்காதான் நினச்சிட்டு இருக்கும்போது நல்லபடியாக முடியும் போது அடுத்தடுத்த பூஜைகள் செய்யறதுக்கு முன்பும் வந்து கரெக்டாக வந்து விநாயகர் பெருமான் நமக்கு ஞாபகத்தில் வந்துடுவார். சகோதரி வந்து இந்த பூஜை செய்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க வீடு தேடி விநாயகர் பெருமான் வந்திருக்காரு. எப்படி வந்தாருன்னா, நர்த்தனம் ஆடக்கூடிய விநாயகர் பெருமான் ரொம்ப சந்தோஷத்தில் ஆனந்தத்தை ஆண்டவம் ஆடுவார்ல, அந்த விநாயகர் சிலை வந்து இவங்க வாங்கலை. இவங்க கணவருக்கு ஆஃபீஸில் யாரோ இது ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து நமக்காக ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாரு அப்படின்னு இருக்காரு. இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விநாயகர் பெருமான் வழிபாட்டு முறை செய்துகிட்டு இருக்கும்போதே இவ்வளோ அழகான ஒரு விநாயகர், அதுவும் நர்த்தனம் ஆடக்கூடிய விநாயகர் வீட்டுக்கு வர்றாருன்னா எவ்வளோ மகிழ்ந்து அவர் வருவாருன்னு பாருங்க. ஏன்னா நம்ம அவர் நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கே அவர் அழகாக மகிழ்ந்து வீட்டுக்கு வந்துடுவார். அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த பூஜைகள் இருக்கு. நிச்சயமா உங்களோட வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுப்பார். அவர் மனமகிழ்ந்து உங்களுக்கு அருளும் வந்து தருவார். ரொம்ப எளிமையான பூஜை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே போல சகோதரி வந்து இன்னொரு நாள் மகாலட்சுமி பூஜை அன்று சொல்லிட்டு இவங்க குங்கும அர்ச்சனை செய்யறதுக்கு கொண்டு வந்து குங்குமம் ஒரு வாழை இலையில போட்டு வச்சுட்டாங்க. அடுத்தது எடுத்து ஒரு வெத்தலையில போடணும். அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி அம்மனுடைய ஸ்லோகம் வந்து ஃபோனில் ஓட விடுறாங்க. அதை பார்த்து நம்ம படிச்சுக்கிட்டே போட்டுருவோம் அப்படின்ட்டு. ஃபோனில் வந்து நல்ல நெட் இருக்குது. எல்லாம் அவ்வளோ நேரம் பாட்டு ஓடிட்டு இருந்தது. இவங்க அமர்ந்து அர்ச்சனை செய்யறதுக்கு முன்னாடியே பார்க்குறாங்க, பாட்டு வந்து ஓடவே இல்லை. ஏன் ஓடலை என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் அப்படியே ஹேங் ஆன மாதிரி ஆகுது. ஆனால் வெளியே டிவியெல்லாம் ஓடிட்டுருக்கு, வெளியே டிவி நெட் கனெக்ஷன் போட்டிருக்காங்க, அது ஓடிட்டுருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனால் ஏன் ஃபோனில் ஓடலைன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. வேறு வழியே இல்லைன்னு அங்கேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வெளியே வந்து ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் கவனிக்கிறாங்க, இவங்க குங்குமத்தை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இலையில. அந்த இலையில அழகாக பிள்ளையார் வந்திருக்கார். அதை இவங்க பார்க்கல, மறந்துட்டாங்க. ஏன்னா இப்போ பிள்ளையார் வழிபாடு செய்துட்டு தான் மகாலட்சுமி பூஜை ஆரம்பிக்கணும். இவங்க மறந்துட்டாங்கன்றத பிள்ளையார் எவ்வளோ அழகாக சூசகமாக வந்து சொல்கிறாரு பாருங்க. நீ என்ன நினைக்காம நீ எப்படி பூஜை ஆரம்பிக்கலான்னு நெட்டு வராமல் பண்ணியிருக்காருங்க. எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானை நினச்சி அவரை நினச்சி வழிபாட்டு முறையை ஆரம்பிக்கிறாங்க சிறப்பாக. அதுக்கப்புறம் நெட் ஆன் ஆகுது, பாடல் சொல்லி இவங்க அர்ச்சனை செய்து பூஜை முடிச்சிருக்காங்க. அதே போல் இவங்க வீட்டில் ஒரு நாள் வந்து குங்குமம் குழைச்சிட்டு சாமிக்கு பொட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குங்குமம் கலக்கின அந்த தட்டை வந்து பார்த்தா அழகாக ஒரு அம்மன் வந்து அழகாக நிற்கிற மாதிரி இருக்குது. இது என்ன இது ஒன்றும் புரியலையேன்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா என்கிட்ட அவங்க காமிச்சிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், அம்மா உங்கள் குலதெய்வம் என்னம்மா அப்படின்னா அங்காளம்மன் அப்படின்னாங்க. அப்படியே சாட்சாத் அம்மனே அங்கே வந்திருக்காங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து தெய்வங்களுடைய வழிபாட்டு முறை அழகாக பூஜை முறைகளை எடுத்து செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நம்ம கடவுள் வந்து நமக்கு துணையாக இருக்கிறத இப்படி தான் ஏதாவது ஒரு வழியின் மூலமாக வந்து நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு சிலர் வந்து நம்பாமல் போகலாம். ஆனால் நமக்கு வந்து தெரியும் நம்ம கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. ஏன் என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க, இந்த விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டு முறையை செய்யலாமா வேணாமான்ற எண்ணம் மனசுக்குள்ளே ஓடும்போதே இவங்க வந்து தோசை வந்து செய்துட்டு இருந்தாங்க. இந்த தோசையில் விநாயகர் பெருமானுடைய முகம் தும்பிக்கையோடு வந்திருக்கு. அப்போ தான் தீர்வாக ஒரு முடிவெடுத்து இந்த பூஜையை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சமானது நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சொல்லுவாங்க,
அப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக ஏற்றுக்கிட்டு இந்த பூஜை முறையானதை நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய அனைத்து காரியங்களுமே வெற்றி பெறும். அதோட இந்த பூஜை முறை அவங்க செய்து நல்லபடியாக பலன் பெற்றாங்களே, இது எப்படி அவங்க என்கிட்ட சொன்னாங்கன்றதுமே கடவுளோட செயல் தான். அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து அவங்க சொல்றாங்களாம், என்ன சொல்றாங்கன்னா, தடைகளை தகர்த்து எறியக்கூடிய பூஜையானது, இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு இவங்க யார்கிட்டயும் சொல்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு கனவு வருது. அப்போ இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம நல்ல ஞாபகத்தில் இருக்குது இந்த கனவு நம்ம இந்த மாதிரி சொன்னோமே, யார்கிட்ட சொன்னோம் என்னன்னு யோசிக்கும் போது, நாம் ஏன் மாரியம்மா சகோதரிகிட்ட சொல்லக்கூடாது, இவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா இன்னும் பல பேர் இந்த பூஜை செய்வாங்க இல்லையா அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்து இந்த பூஜை முறையை நான் இப்படி செய்ததன் மூலமாக எனக்கு பலன் கிடைச்சிது அப்படின்னாங்க. நிச்சயமாக என்னுடைய காதுக்கு வந்தால் உங்கள் எல்லாருக்கும் நான் அதை சொல்வேன். நாமும் எல்லாரும் இந்த விநாயகப் பெருமானோட வழிபாட்டு முறை எடுத்து செய்து பலன் பெறணும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணமும். விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டு முறை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதுக்கு உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு கதை ஒன்று சொல்றேன், கேளுங்க. முப்புறம் எரித்த சிவபெருமானுடைய கதை தெரியுமா உங்களுக்கு? அதாவது திரிபுரத்தை சேர்ந்த அசுரர்கள் வந்து தேவர்களை ரொம்பவே துன்புறுத்துறாங்க. அப்போ தேவர்கள் எல்லாரும் வந்து ஈசனிடம் முறையிடுறாங்க, ஐயா உங்களை தவிர வேற யாராலும் வந்து இந்த அசுரர்களை அழிக்க முடியாது, நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து தேவர்கள் எல்லாம் ஈசனிடம் வந்து முறையிடும் போது, அசுரர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்காக ஏதாவது நம்ம செய்தே ஆகணும் அப்படின்னு வந்து சிவன் முடிவெடுக்கிறார். அதற்கு உறுதுணையா விஷ்ணு பகவான், பிரம்மா எல்லாருமே வந்து ஒன்று சேர அங்க வந்து நிக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, விஸ்வகர்மாவை அழைத்து பெரிய ஒரு தேர் ரதம் வந்து ரெடி பண்றாங்க. ஏன்னா அசுரனை அழிக்கிறதுக்கு சிவபெருமான் போகணும் இல்லையா, அவர் போகக்கூடிய ரதமானது ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக ஏற்பாடுகள் நடக்குது. அதாவது ரதத்துடைய சக்கரங்கள் வந்து சூரிய பகவானும் சந்திர பகவானும், அந்த ரதத்தை ஓட்டக்கூடியவர் வந்து பிரம்மதேவா, அசுரனை அழிக்கும் பானமாக விஷ்ணு பகவானே இங்க மாறுறார். அதாவது இல்லாத தெய்வங்களே இல்லைன்ற அளவுக்கு வந்து ரதமானது அப்படி ரெடி ஆகி நிக்குது. இப்போ வந்து சிவபெருமான் கிளம்பணுங்க, கிளம்ப ஒரு அடி எடுத்து வைக்கும் போதே சக்கரம் வந்து நொறுங்கி தூளா விழுது. யாருக்கும் எதுவுமே புரியல. என்னன்னா எல்லா தெய்வங்களுமே அங்கதான் இருக்கிறாங்க, சிவபெருமானே வந்து ஒரு கணம் ஆடி போறாரு. இவ்வளோ பேருமே இங்க இருந்து நம்ம வந்து கிளம்பும் போது இப்படி ஒரு சம்பவம் இங்க நடக்குதே, என்னை எதிர்க்கும் சக்தி இங்க யாருக்கு இருக்கு அப்படின்னு சிவன் வந்து நினைக்கிறார். அப்பதான் அவருக்கு தோணுது, என்னை எதிர்க்கும் சக்தி 2 பேருக்கு உண்டு. ஒன்னு விஷ்ணு பகவான், இன்னொன்னு என்னுடைய பிள்ளை. விஷ்ணு பகவானே இங்க தான் இருக்காரு. அப்ப என்னுடைய பிள்ளை, அதாவது விநாயக பெருமானை தவிர வேற யாரும் இதை வந்து செய்ய வாய்ப்பே இல்லை. நம்ம எல்லாரும் இந்த அளவுக்கு நினைச்சு அசுரனை அழிக்கணும்னு கிளம்பி போகணுமே, இந்த செயலானது நான் இந்த போர்ல வந்து நல்லபடியா வெற்றி பெற்றுட்டு வரணும் அப்படின்னா நாம எல்லாரும் விநாயகரை நினைக்காம போனது தவறு தானே அப்படின்னு விநாயக பெருமானா ஒரு கணம் நினைச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த போருக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். நாம எப்பேற்பட்ட ஒரு செயல் தொடங்குறதா இருந்தாலும் விநாயகரை நினைக்காம எந்தையும் தொடங்கக்கூடாதுன்றதுக்கு வலியுறுத்தும் வகையா தான் இந்த முப்புறம் எரித்த கதையை சொல்லலாம். அது சக்கரம் அச்சாணி வந்து நொறுங்கி விழுந்ததுல அந்த இடத்துக்கு பேர் தான் அச்சரப்பாக்கம் அப்படின்ற ஒரு பெயரும் வந்ததா சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம விநாயகரை நினைக்காம ஆரம்பிக்க கூடாது. இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பதிவா வந்து இன்னைக்கு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியும் கூட. கண்டிப்பா பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நிச்சயமா எல்லாரும் விநாயக பெருமாளுடைய வழிபாட்டு முறை, இப்ப விநாயகரை நினைப்போம் தான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம் தொடங்குறீங்க அப்படின்னு எதுவாக இருந்தாலும் ஒரு 9 நாட்களாவது விநாயக பெருமானுக்கான ஒரு வழிபாட்டு முறையை செய்து முடிச்சுட்டு நீங்க அந்த செயலை தொடங்குங்க. வெற்றி மேல வெற்றி கிடைக்கும், ஜெயம் உண்டாகும். அடுத்து ஒரு அற்புதமான பதிவுல வந்து நான் சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.